மேம் சொல்லுங்க, இவ்வளவு நாள் படிக்கலன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு எப்படி கடைசி நேரத்துல பாஸ் பண்ணி குட் மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க? ஆக்சுவலி நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு செமையா காப்பி அடிச்சீங்க அப்படின்னா எல்லாராலையுமே இது முடியும். நான் வந்து கடைசி நேரம் வரைக்கும் படிக்கல அப்படின்னு சொல்லி நல்லா நடிச்சு சீனை போட்டுருவேன், எல்லாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன். ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு வருவேன், யாரையுமே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி போகவே மாட்டேன். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் மாத்துறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் வந்து நான் கரெக்டா பண்ணிடுவேன். பேப்பர் மாத்துறது, விட்டு கொண்டு போறது, இதுக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நான் தைரியமா பண்ணிடுவேன். ஆனா பயந்த மாதிரி வெளியில நடிச்சுப்பேன். ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, எனக்கு பேப்பர் பாஸ் பண்ணவங்களை விட ஒரு மார்க் அதிகமா எடுத்து காட்டிடுவேன். அது வந்து பை காட்ஸ் கிரேஸ். இந்த டைம்ல காடுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். உங்களை மோட்டிவேட் பண்ண அந்த டீச்சர் யாரு? எந்த டீச்சர் உங்களுக்கு ஃபேவரட்? ஃபேவரட் டீச்சர்லாம் கிடையாது, நமக்கு எப்பவுமே யூடியூப் தான். யூடியூப்ல வந்து தெளிவா அந்த ஒரு 1 hour வீடியோ உட்காந்து பார்த்தாலே எல்லாத்தையும் படிச்சிடலாம். யூடியூப் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ கண்டிப்பா நான் வந்து யூடியூப்ல வர டீச்சர்ஸ் வீடியோ போறவங்களுக்கு தான் வந்துட்டு கோயில் கட்டி கும்பிடலான்னு இருக்கேன். அதுக்குமே நான் என் ஃப்ரெண்டு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா என்ன சேனல்ல நமக்கு என்ன டாபிக்கான வீடியோ வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த லிங்க்ஸ் கூட என் ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுப்பா. 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் லூஸ் மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவா. அவ படிக்கிறாளோ இல்லையோ அதெல்லாம் வச்சு நான் வந்து பிட்டு கரெக்டாக எழுதிடுவேன். ஸோ அந்த லிங்க் எல்லாம் எடுத்து கொடுக்குற என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். பல வாட்டி அவரோட பேப்பரை நான் கட்டி அனுப்பியிருக்கேன் எக்ஸாம் ஹாலில். 2 வாட்டிலாம் உட்காந்து எழுதியிருக்கா எனக்காண்டி. பட் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் வந்து நீங்க ஆனுவல் எக்ஸாம்ல ட்ரை பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். நடுவில் பண்ணீங்கன்னா உங்களோட டீச்சர் யாராவது கரெக்ட் பண்ணுவாங்க, மாட்டிப்பீங்க. பட் ஆனுவல் எக்ஸாம்ல யார் கரெக்ட் பண்ணுவா, யாருக்கு போகுது எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்றேன். சூப்பர் மேம், சூப்பர். பட் ஆனா எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களை விட ஒரு மார்க் நீங்க எப்படி அதிகமா எடுக்கிறீங்க? அது தெரியல. அது வந்து காலங்காலமாவே வந்து என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஏனே தெரியல. சொல்லி கொடுக்குறவங்க ஹெல்ப் பண்றவங்களை விட ஒரு மார்க் அதிகமா எடுத்து காட்டுறதா வந்து எங்களோட வழக்கமே. அது வந்து எங்க பரம்பரையாவே ஊறி வந்துருச்சு. இனி क्वेश्चंस அது எப்படி எல்லா சேட்டையும் பண்ணிட்டு குட் ஸ்டூடெண்ட்னு பேரும் வாங்கிடுறீங்க? அது எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. அது என்னன்னா நாங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சேட்டை பிடிச்சவ, திமிர் பிடிச்சவ அப்படி இப்படி என்ன பேர் நாங்கள் வாங்கினாலும் எண்ட் ஆஃப் த இயர் மார்க் பயங்கரமாக எடுத்து பிரின்சிபல் மேம் வந்து என்னதான் சேட்டையாக இருந்தாலும் அவள் நல்லா படிச்சிருவா, அவள் படிப்புலலாம் அவட்ட எதுவும் சொல்லியது கொஞ்சம் வாயாடி அப்படி ஒரு பேர் நாங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம். அகாடமிக்ஸ் தானே முக்கியம், அதில் நாங்கள் மார்க் எடுத்துட்டோம்ல, அவ்வளோ நம்ம மற்றதெல்லாம் தட்டி தூக்கிடலாம். பர்ஃபெக்ட். உங்களோட நெக்ஸ்ட் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டு வந்து நான் சமாதானப்படுத்தணும். ஏன்னா வந்து சத்தியமா காண்டில் இருப்பா, என் கூடயே இருந்து படிக்கலன்னு சொல்லி என்கிட்ட ஆன்சர் வாங்கி என்னோட மார்க் எடுத்துட்டு என் ஃப்ரெண்டு கடுப்பா இருப்பா. அவளை சமாதானப்படுத்தி ட்ரெயின் பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு வந்து என்னை நம்பகத்தன்மையா அவளை வந்து நான் நம்ப வச்சு திருப்பி இதே விஷயத்தை நான் அவளுக்கு அடுத்த எக்ஸாம்லையும் பண்ணணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் இல்லை, என்னோட மொத்த சத்தியமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாலிகி. தேங்க்யூ மச்சி. தேங்க்யூ.